ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே கிட்ஸ் ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன் இருக்கு. மதியம் 2 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் என்ன ரெடி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை புட்டு. ஒரு கப் அளவு கோதுமை மாவை பேன்ல சேர்த்து மிதமான தீயிலையும் வச்சு நல்ல மணம் வர மணலா வறுத்துக்கிடுறேன். நல்லா வறுபட்ட பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுறதேன். மாவு நல்லா ஆறின பிறகு மாவுலந்த கப்புல அரை கப்பு தண்ணி கொஞ்சம் மிதமான சூடுல இருக்க மாதிரி உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ண மாவை உருட்டணும்னா உருண்டு வரணும், தட்டி விட்டா உதிரணும். இதுதான் பக்குவம். நம்ம பச்சரிசி புட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அப்படிதான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா மிக்ஸ் பண்ண மாவை ஜார்லையும் சேர்த்து பல்ஸ் மூட்ல 2 வாட்டி திரிச்சு எடுத்துறதேன். முட்டை இப்ப ஆவில வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்துல ஈரமே இல்லாத துணியை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவையும் உள்ள சேர்த்து நல்லா பரத்தி விட்டு ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் பூவி கொஞ்சம் தூவி எக்ஸஸா இருக்க துணியும் நல்லா கவர் பண்ணி ஆவில வேக வைக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில வைக்கும் போது ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். வெந்ததும் வீடியும் மணக்கும். இப்ப வெந்த புட்டை வெளியில எடுத்து பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடியில போட்டிருந்த துணியில கொஞ்சம் கூட ஈரம் படாததுனால மாவு கொஞ்சம் கூட துணியில ஒட்டாது. ஃபைனலா ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊத்தி இனிப்புக்கு தேவையான அளவு சுகரோ நாட்டு சர்க்கரையோ கலந்து நம்ம பரிமாறலாம். ஆனா நான் இன்னைக்கு மொத்தத்திலையும் சுகர் சேர்க்காம தேவைக்கு எடுத்து அதுல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கிடுறேன். மஸ்ட் அந்த கோதுமை புட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா எடுத்துக்கிடுவீங்க. குட்டீஸ்க்கும் கோதுமை புட்டு கூட பையனையும் வச்சு கொடுத்தாச்சு. டாக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். டீச்சர் ஆகணும்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். ஆனா ஒரு ஹோம் மேக்கரா ஒரு அம்மாவா ஆகணும்னா அவங்க கொஞ்சம் டாக்டருக்கும் படிச்சிருக்கணும், கொஞ்சம் டீச்சராகவும் இருக்கணும், நல்ல செஃபாவும் இருக்கணும். அது போக அப்பப்போ குட்டீஸோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி புத்தகமா இருக்கணும். ஜெசிகா ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல அவ டான்ஸ்ல இருக்கா. அதுக்காக கையில மெஹந்தி போடணும். ஜெசிகாவோட 2 கையிலையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லுமா போட்டிருக்கேன். ஆனா ட்விஸ்ட் எங்கன்னா யாருக்கு நிறைய பிடிச்சிருக்கு யாருக்கு கம்மியா பிடிச்சிருக்குதான். நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க யாருக்கு நல்லா இருக்குன்னு. குட்டீஸ் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறதுனால குட்டீஸோட ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பலமா இருக்கணும். அதனால கொஞ்சமா வீட்டுல இருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்ல உப்பு போட்டு ஆவில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நாங்க சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்டா பயணி வாங்க போகும்போது கொஞ்சம் கொல்லாம்பழமும் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கழுகி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அவசர அவசரமா லஞ்ச் வேலைகளையும் முடிச்சேன். லஞ்சுக்கு சோறும் நல்ல சாலை மீன் போட்டு காரசாரமா குழம்பும் வச்சிருக்கேன். குட்டீசியா அள்ளி சாப்பிட சொன்னோம்னா கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அதே நம்ம அள்ளி கொடுத்தோம்னா நம்ம வைக்கிற சாப்பாட்டை நம்ம அள்ளி கொடுத்துடலாம். அதனால குட்டீஸ் 2 பேருக்குமே இன்னைக்கு சாப்பாட்டை அள்ளியும் கொடுத்தாச்சு. ஆனுவல் டே பெர்ஃபார்மன்ஸ்க்காக 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஜெசிகாக்கு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு ஆகாஷ்க்கும் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணி பேக்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜெசிகா நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சிருந்தா, தலையும் நல்லா வாடிட்டு அதனால தூக்கி ஒரு போனி டைலும் போட்டு விட்டாச்சு. கரெக்டா 2 மணிக்கு ஸ்கூல் வேனும் வந்துட்டு குட்டி ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. 4 மணிக்கு ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகணும். நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும். ப்ரோக்ராம் எப்படி போச்சுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பை.